டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். சோஷியல் மீடியாலையும் சில யூடியூப் சேனல்லையுமே இந்த பிரதீப் கணேசன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபர், இந்த குறிப்பாக இந்த போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட நபரோட நான் இருக்கக்கூடிய புகைப்படம் வந்து நிறைய பகிரப்பட்டு வருகிறது. அதாவது காலேஜ் படிக்கிற காலத்தில் ஒரு இன்னசென்ட் பாயிண்ட் ஆஃப் டைம் லைஃப்பில் அது. அப்போ வந்து நம்ம யார் கூட பழகிறோம், அவங்க வந்து அடுத்த 10 வருஷத்தில் வந்து தொழிலதிபர் ஆவாங்களா, வழக்கறிஞர் ஆவாங்களா, இல்லைனா ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆவாங்களா, இல்லை கொலகாரன் ஆவானா நம்ம யாரும் யோசிக்க மாட்டோம். இப்போ ஜாலியாக இருப்போம், கிரிக்கெட் விளையாடுவோம், படத்துக்கு போவோம், ஊருக்கு போவோம். ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது அப்படி தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இருந்திருப்பாங்க. அதே மாதிரி சென்னையில் வந்து அவர் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு இருந்தார். என்னோட காமன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க. அப்போ எல்லாருமே பழகிருக்கோம். ஆனால் கடந்த ஒரு 7 ஆண்டு காலமாக அந்த நபரோட எங்களுக்கான தொடர்பு வந்து துண்டிக்கப்பட்டது. ஏன்னா நீங்கள் வளர எப்பயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் வந்து சின்னதாயிடும். 100 பேர் இருந்திருப்பாங்க, இன்றைக்கி எனக்கு 5 ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் தொலைந்ததில் அந்த நபரோட கான்டாக்டும் எங்களுக்குலாம் வந்து போயிருச்சு. உண்மையிலேயே இந்த செய்தியை பார்க்கும்போது மன வருத்தமாக இருந்துச்சு. ஒரு வேளை கான்டாக்டில் வச்சுருந்தோன்னா அந்த மாதிரி ஒரு வழி தவறாமல் போகாமல் நம்ம பார்த்துருப்போம், ஒரு நல்ல வழி காமிச்சிருப்போம் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி, ஒரு வேளை அவர் காப்பாற்றாமல் விட்டுட்டோமோ அப்படிங்கிற உணர்ச்சி தான் எனக்கு அதிகமாக இருக்குது. ஆனால் 2012, 13 காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸு, பர்த்டேயில் உள்ள ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு சமூக வலைதளங்களில் போடுறது என்பது வந்து முழுக்க இது விதமான அரசியல் காழ்ப்புணர்ச்சி. பிஜேபியை டார்கெட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக, ஒரு தனிநபரோட இமேஜை கெடுக்கிறதுக்காக செய்யப்படக்கூடிய விஷயங்களாக மட்டும்தான் இதை நான் பார்க்கிறேன். அது மட்டும் இல்லாமல் போதைப் பொருள் என்பது எந்த சோர்ஸ்லேருந்து வருதோ அந்த சோர்ஸ் அடித்து இது மொத்தமாக உண்மையிலேயே வந்து தமிழக காவல்துறைக்கு என்னோட பாராட்டுக்கள். என்று கேட்டால் முதல் முறையாக எந்த விதமான இம்யூனிட்டியும் கொடுக்காம சினிமா ஆக்டர்ஸ் கூட அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க காவல்துறை. அதுக்கு வந்து தமிழக காவல்துறை என்னோட பாராட்டுக்கள். இதோடு நிற்காம இந்த மொத்த செயின், இது ஒரு பெரிய செயின். அதெல்லாம் நாங்கள் வந்து ரொம்ப காலமாக பிஜேபியின் சார்பாக இந்த போதைப் பொருளுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனோட கேம்பெயினே இந்த போதைக்கு எதிரான கேம்பெயின் தான் நான் முன்வைத்திருந்தேன். ஸோ இதோட ஆணிவேர் எங்கே அப்படிங்கிறத கண்டுபிடித்து இதில் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் தண்டனை உறுதி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக வைத்துக்கொண்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அன்வெரிஃபைடு இன்ஃபர்மேஷன் அடுத்தவங்களை வந்து வெறுமனை காயப்படுத்துவதற்காக சும்மா வந்து காழ்ப்புணர்ச்சி காரணமாக, ஏன்னா ஒரு 100 பேர் 200 பேரோட ஃபோட்டோ இருக்கும், அதில் தனியாக ஒரே ஒருத்தர் ஃபோட்டோ மட்டும் எடுத்து உடனே பிஜேபிக்கு சம்பந்தமா அப்படின்னு கேட்பதெல்லாம் வெறும் காழ்ப்புணர்ச்சி மட்டும்தான் என்பதையும் இந்த செய்தி சுருக்கத்தின் மூலமாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.